ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நம்முடைய பதிவில் சப்த கன்னிமார்கள், அதாவது பெண் தெய்வம் சொல்லியிருப்பாங்க. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டி சொல்லிட்டு இந்த 7 கன்னிமா கன்னி அதாவது சப்த கன்னியர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி 7 அண்ணன்மார்கள் சொல்லுவாங்க, சப்தமார்கள். அவங்க பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருதிவந்தன், சுதேசனன், மித்ரசேனன், ருசு, சமந்தன், பத்திராக்கன், சங்கர்ஷனன். அவருடைய சப்தமார்கள், 7 அண்ணன்மாருடைய பெயர்கள். அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு கோவில் தடைபட்டு கோயில் கட்டுமானப்படி நடைபெறவில்லை என்றாலும் இந்த சப்த கண்ணீர் வச்சு பூஜை செஞ்சாங்கன்னா சீக்கிரமாக அந்த ஆலய திருப்பணிகள் தடையின்றி சீக்கிரமாக கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்குது. அதாவது தடைக்கு விலகக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சப்த கன்னியர்கள் மாதிரியே இந்த சப்தமார்கள், அண்ணன்மார்கள், இந்த 7 அண்ணன்மார்கள். அவர்களை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பௌர்ணமி காலங்கள்ல கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி உள்ள ஒரு 7 குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை வச்சு அவங்களுக்கு தேவையான உடைகளை கொடுத்து அவங்களுக்கு புஷ்பம் சாத்தி சந்தன குங்குமம் விபூதி பொட்டிட்டு அவங்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து அந்த 7 பேர் கைகளாலும் அங்க ஒரு சின்ன ஒரு விநாயகர் பூஜை செய்து கணபதி ஹோமம் செய்யப்பட்டு அந்த குழந்தைகளால அந்த தீர்த்தத்தை அந்த இடத்த ஃபுல்லா புரோக்ஷனம் பண்ணி சொன்னாங்கன்னா அந்த ஆலய திருப்பணி சீக்கிரமாக நடைபெறும். இது இவருக்கு எப்படி படையலில் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, இது நிறைய வழக்கங்கள், ஒரு கோயில ஒரு விதமான வழக்கங்கள் உண்டு. இது சைவ முறைப்படி எப்படி செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, பானகம், பால், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பருப்பு சாதம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநீர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, மூக்கடலை இதெல்லாம் வைத்து அந்த படையல் போட்டு மேல தாளத்துடன் நைவேத்தியம் செய்து அந்த பூஜை பண்ண சொல்லவே யார் மேலனா அந்த அண்ணன்மார்கள் யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. நிறைய சாதங்கள் படைக்கப்பட்டு அவ்வளவு சாதத்தை நம்ம யாரும் அவ்வளவு சாப்பிட முடியாது. ஆனா அந்த மேல தாளத்தோட அடிக்க சொல்ல பாத்தீங்கன்னா, அந்த பிரம்மச்சாரி ரூபத்துல அந்த 7 பேர் இறங்கி அவ்வளவு அன்னமும் அவங்க சாப்பிடுவாங்க. என்னன்னா பிரசாதம் இருக்கு, அவ்வளவு பிரசாதத்தை சாப்பிடுவார்கள். இளநீர் நிறைய குடிப்பாங்க. இளநீர், பால், பானகம், நீர், மோர் இதெல்லாம் வச்சு இப்ப படைச்சு பண்றது ரொம்ப விசேஷமானது. தடைப்பட்ட நம்மளுடைய வீட்டுல கூட குழந்தைங்களுக்கு கன்னியா பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்கன்னா கூட அது அந்த கன்னிமார்களை சேர்க்கை ஆகும்ங்கிறத சொல்றது வழக்கம் உண்டு. ஓகேங்களா? அதனால இந்த கன்னி பூஜை எல்லா பூஜைக்கும் விசேஷமானதாக இந்த கன்னி பூஜைகள் கருதப்படுகிறது. ஆலயத்துல கூட பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கன்னியா பூஜைன்னுவாங்க, பிரம்மச்சாரி பூஜைன்னுவாங்க. இதுல அந்த வழக்கத்துல தான் இந்த சப்தமார்கள் என்ற அந்த 7 அண்ணன்மார்களுடைய பூஜை. அது ஒரே பௌர்ணமி காலங்களில் பூஜை செய்து விசேஷம். இதுக்கும் தனிப்பட்ட மந்திரங்கள்லாம் உண்டு. 7 பேருக்கு 7 பேர் சொன்ன இல்லைங்களா, அந்த 7 பேருடைய தனித்தனி, அதாவது அந்த 7 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு மந்திரங்களும் உண்டு. அந்த மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து அன்னம் பரிபாலித்து அவர்களுக்கு தேவையான பூஜை செய்தோன்னு நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்மளுடைய குடும்பத்துல கூட இந்த சப்த கன்னிமார்கள்னா பெண் தெய்வங்க, சப்தமார்கள்னா 7 பிரம்மச்சரிய அண்ணன்மார்கள் சொல்லுவாங்க. இதை அந்த ஒரு 5 முக தீபம் ஏற்று மஞ்சள் ஒரு பெரிய அகல்ல கல்யாணம் ஆகாதவங்களோ இல்ல குழந்தை பிறக்காதவங்களோ இல்ல வீடு பாதி வேலையில தடைப்பட்டு இருக்கிறவங்க ஆலயங்கள் வேலைய தொடங்கி பாதியில் நின்று போயிடுச்சுன்னா இந்த சப்த கன்னிமார்கள் பூஜை இல்ல சப்தமார்கள் பூஜையை நீங்க யாராவது நல்ல அனுபவமுற்ற புரோகிதர்களோ இல்ல ஆச்சாரியர்களோ இல்ல பட்டாச்சாரியார்களோ சிவாச்சாரியர்களோ வைத்து இந்த பூஜை செஞ்சீங்கன்னா அந்த தடை இல்லாம அந்த வீட்லயாகட்டும் கோவிலையாகட்டும் சுபமாக அந்த எதுக்கு பிரார்த்தனை செய்யறீங்களோ அந்த வேலை சீக்கிரமாக கைகூடும், பரிபூர்ணமாக அருளும் கிடைக்கும். இந்த ஏவல் பில்லி சூனியம் கூட இந்த கன்னிமார்கள் பூஜை செய்யறதுனால நம்மளுடைய வீட்டுல வராது. சப்தமார்களை பூஜை செய்தாலும் நம்மளுடைய எந்த ஒரு பிணியோ இல்ல சத்ருவோட பயமும் நம்மளுக்கு ஏற்படாது.
ரொம்ப விசேஷமான பூஜை. சப்தமார்கள் பூஜை செய்து அருளும் பொருளும் ஐஸ்வர்யம் பெற்று நம்முடைய பௌர்ணமி காலங்கள்ல இதை என்னன்னா விசேஷமான மல்லிகை பூ, மறிக்கொழுந்து, தவனம், மாசி பச்சை, செண்பகப்பூ, தாமரைப்பூ, முல்லைப்பூ, மல்லி எல்லாம் இந்த நல்ல வாசனை திரவியங்களும் திரவியமான விசேஷமான பத்திரங்களும் வைத்து பூஜை செய்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் அன்னம், புளிசாதம், பலவித சாதங்கள், பலவித அன்னங்கள், 7 வித சாதம், 7 வித இலைகள், 7 வித பூக்கள், 7 முகம் கொண்ட விளக்கு ஏற்றி இளநீர் மற்றும் பிரசாதங்களை வைத்து பௌர்ணமி கால பூஜைட்டீங்கன்னா சிறப்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கை கூடும். அதாவது வீட்டு வேலை தடைப்பட்டு நின்றாலும் சீக்கிரமாக கிரகப்பிரசவம் நடைபெறும். கோவில் வேலை தடைப்பட்டு இருந்தால் கூட சீக்கிரமாக அந்த 7 மார்கள் சப்த மார்களுடைய கருணையினால் அந்த தடைகள் எல்லாம் அகற்றி சீக்கிரமாக கும்பாபிஷேகத்துக்கு வழிவகுப்பார். அதனால இந்த சப்தமார்கள் பூஜை செய்து எல்லாம் வல்ல இறைவனை இந்த சப்தமார்களை இன்னும் நாட்டுப்புறங்கள்ல இந்த சப்த கன்னியர் பூஜைகளும் சப்தமார் பூஜையும் எப்போ பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கம்பல்சரி எல்லாருடைய ஊர்களில் அந்த காவல் தெய்வத்துக்கு கூட இந்த பூஜைகள் செய்வது வழக்கமாக இருக்கிறது. நம்மளும் இந்த சப்தமார்கள் பூஜை செய்து அந்த 7 அண்ணன்மார்கள் பரிபூர்ணமாக அருளை பொருளையும் ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வில் இன்புற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.